ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பங்குச்சந்தையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 30க்கும் மேற்பட்ட பங்குகள் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்ன பங்கு, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, என்ன டேட், எக்ஸ் டேட் இப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டதான், செய்தி நோக்கத்துக்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு பங்கையும் நாங்கள் வித்துருங்க அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் லூபின் லிமிடெட் பற்றின அப்டேட்டு. லூபின் நிறுவனம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க USFDA இருந்து, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து நாங்கள் இன்சுலட்டாமைடு டேப்லெட்ஸுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. 40 மில்லிகிராம், 80 மில்லிகிராம், 120 and 160 மில்லிகிராம்கான அப்ரூவல் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு லூபின் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. சோஃபியா வெஞ்சர்ஸ் அவங்க கிட்ட இருந்த ஹானசா பங்குகளை 177 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. அவங்க கிட்ட டோட்டலாக மார்ச் 2026 படி 3.29% பங்குகள் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதானி எனர்ஜி நிறுவனம் பற்றின அப்டேட்டு. இந்த நிறுவனம் AGEL அப்படிங்கிற நிறுவனம், இந்த நிறுவனம் இப்போ ரீசெண்டாக ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி 150 மெகாவாட்கான சோலார் ப்ராஜெக்டை இப்போ ரன்னிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. டிரான்ஸ்ரெயில் லைட்டிங் நிறுவனம், இந்த நிறுவனம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஓவர்சீஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய மதிப்பு 459 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ஆர்டர் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அண்ட் REC, இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கான மெர்ஜிங்கான அப்டேட் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறோம். அதாவது REC உடைய 100 பங்குகளுக்கு 88 PFC பங்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறக்காக. அடுத்தது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், என்னென்ன பங்குகள் எவ்வளோ டிவிடெண்ட் தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம விரைவாக பார்த்துடலாம். பஜாஜ் ஃபைனான்ஸோடது, இவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பங்குக்கு 6 ரூபாய் வீதம். இதற்கான எக்ஸ்டேட் 30/6/2026. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 80 ரூபாய் ஒரு பங்கிற்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 10,599 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதற்கான எக்ஸ் டேட் 30/6/2026. வெல்ஸ்பன் கார்பரேஷன் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 30. மாஸ் கோட்டர்ஸ் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 60 ரூபாய் வீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 12,506. எக்ஸ் டேட் 30/6/2026 அறிவிச்சிருக்காங்க. DCM ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 40 பைசா வீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 1/7/2026. குரோவி இந்தியா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 10 பைசா வீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 1/7/2026. லாய்ட் சென்டர் நிறுவனம் இவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 5 பைசா வீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 2/7/2026. செம்பாட் நிறுவனம், இந்த நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 2 ரூபாய் வீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 2/7/2026. M&M நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 33 ரூபாய் ஒரு பங்கிற்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 3,182 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதற்கான எக்ஸ் டேட் 3/7/2026. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 3/7/2026. டெக் மஹேந்திரா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 36 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குறாங்க. எக்ஸ் டேட் 3/7/2026. யூனியன் பேங்க் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 5 ரூபாய் வீதம் ஒரு பங்கிற்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ் டேட் 3/7/2026. மேக்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட், இந்த நிறுவனம் அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 1123 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறதா அறிவிச்சிருக்கிறாங்க. பாரத் ஃபோர்ஜ் 6 ரூபாய் 50 பைசா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எல்லா டேட் இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே 3/7/2026 எக்ஸ் டேட்டா அறிவிச்சிருக்கிற பங்குகள் தான். பயோகான் 50 பைசா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா கொடுக்குறாங்க. டெர்மேக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 14 ரூபாய் ஒரு பங்கிற்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதனுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 4,828. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 2 ரூபாய் வீதம் டிவிடெண்ட் வழங்குறாங்க. எஸ்கார்ட்ஸ் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 33 ரூபாய் டிவிடெண்டா வழங்குறாங்க. இதற்கான எக்ஸ் டேட் 3/7/2026. ரெடிங்டன் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா 6 ரூபாய் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. JSW டியூலக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 50 ரூபாய் டிவிடெண்டா வழங்குறாங்க. க்ளோஸ்கர் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 8 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டா வழங்குறாங்க. கேன்ஃபின் ஹோம்ஸ் நிறுவனத்துடைய டிவிடெண்டா 8 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அக்கம்ஸ் ட்ரக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 2 ரூபாய் வீதம் டிவிடெண்ட் வழங்குறாங்க. SKF இந்தியா 40 ரூபாய் டிவிடெண்ட் வழங்குறாங்க. மகேந்திரா லைஃப் சயின்ஸ் 3 ரூபாய் 50 பைசா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா கொடுக்குறாங்க. கிரீன்லம் இண்டஸ்ட்ரீஸ் 40 பைசா டிவிடெண்டா கொடுக்குறாங்க. SML மகேந்திரா 23 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டா வழங்குறாங்க அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் 110 ரூபாய்
டிவிடெண்டா கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 3954 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரேமண்ட் ரியாலிட்டி நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு 2 ரூபாய் டிவிடெண்டா கொடுக்குறாங்க. டால்மியா சுகர் 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட். பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 10 ரூபாய் டிவிடெண்டா கொடுக்குறாங்க. குளோஸ்டர் நிறுவனம் 20 ரூபாய் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா வழங்குறாங்க. ஆன்வர்ட் டெக் 8 ரூபாய் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா கொடுக்குறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 284க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ் ஃபைனான்ஸ் 60 பைசா டிவிடெண்ட் வந்து வழங்குறாங்க. டிரான்ஸ்கார்பெண்டல் நிறுவனம் 40 பைசா அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டா வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எக்ஸ்டேட் 3/7/2026. இது மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.